ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா. என்ன நண்பர்களே, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கீங்களா? நம்ம தமிழ்நாட்டை ஆள போகிறது டிவிகேவா, டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒரு கசப்பான உண்மையை சொல்ல போகிறேன். நம்ம ஓட்டு போட்ட கட்சி ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரப்போறதில்லை. அதே வீடு, அதே பேங்க் பேலன்ஸ், அதே பைக், அதே கசப்பான போராட்டமான வாழ்க்கை. இது இன்னைக்கு நேரத்துக்கு நடக்கிற சம்பவம் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ரோம சாம்ராஜ்யம் உருவான கதைக்கு பின்னாடியே அந்த மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் இதுதான். என்னுடைய பொலிட்டிக்கல் ஒப்பீனியனெல்லாம் நாங்கள் பேசலை, இதுதான் வரலாற்று உண்மை. ரோம மக்கள் உலகத்திலேயே பவர்ஃபுல்லான இருந்த சாம்ராஜ்யம் தான் ரோம சாம்ராஜ்யம். அது ஒரு நாள் ராத்திரி கட்டப்படவும் இல்லை. அதை வடிவமைச்சவர் ஜூலியஸ் சீசர். அவர் நண்பர்களாலேயே அவர் கொல்லப்படவும் செஞ்சார். அப்போ ரோம் ரிபப்ளிக்காக தான் இருந்தது. அதற்கு பிறகு வந்த மன்னன் அகஸ்டஸால தான் ரோம் எம்பரரே உருவாச்சு. அதுக்கு காரணம் அகஸ்டஸ் சிஸ்டம்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணாரு. இப்போ சொல்றாங்க இல்லையா, நிறைய பேர் சிஸ்டத்தில் மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு. அந்த சிஸ்டத்தை நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தவர் அகஸ்டஸ். அதன் மூலமா ரோம சாம்ராஜ்யமே உருவாச்சு. ஆனா சிஸ்டத்துல மாற்றம் கொண்டு வந்ததுனாலும் சாம்ராஜ்யம் உருவானாலும் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் முன்னேற்றமும் இல்லை. அதிகார மையத்தில் மட்டும்தான் மாற்றம் ஏற்பட்டுச்சு. இது நான் சொல்றது வரலாற்றுல கசப்பான உண்மை. அப்ப நாம ஏன் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக ஆவலோடு காத்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னாக்கா, நம்ம பிரச்சனையை நாம கஷ்டப்பட்டு தீர்க்கறதுக்கு பதிலாக வேற யாராவது ஒருத்தர் வந்து நம்ம வாழ்க்கையினுடைய பிரச்சனையை ஃபுல்லா தீர்க்கணும். அதுதான் எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சி மைண்ட் செட் இதை சொல்லுவாங்க. ஸோ நண்பர்களே, இது ஒன்றும் வேலைக்கே ஆகாது. உங்களுடைய வாழ்க்கையில வெளியில உள்ள சிஸ்டம் மாறுறது மூலமா உங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் வர போறது இல்லை. மாறாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சிஸ்டத்தை நீங்க மாத்துறது மூலமா நீங்க நினைச்ச மிகப்பெரிய வெற்றி, அமைதி, மகிழ்ச்சி, செல்வ வளம் எல்லாமே சர்வ நிச்சயமா கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அப்படி ஒரு சிஸ்டத்தை நீங்க எப்படி உருவாக்குறது, அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் அன்பிற்கு இனிய டிவிஎஸ் பவுல்ராஜ்.